ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் கார எங்க நிப்பாட்டிருக்கேன், லெஃப்ட் சைடு ஓரமா பார்க் பண்ணியிருக்கேன். இப்ப நான் போய் லெஃப்ட்ல டர்ன் ஆகணும். டர்ன் பண்ற அந்த இடத்துல நான் எத பார்த்து திருப்புனா, அந்த ஸ்டீயரிங் கரெக்ட்டா ரோட்டுக்குள்ள போகும். ரோட்டுக்குள்ள போனதுக்கப்புறம், ரோட விட்டு கீழ இறங்காம நான் எப்படி ஸ்டீயரிங்க ஸ்டெடி பண்ணி மறுபடியும் ரோட்ல கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யூசுவலா எப்பவும் போல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சீட் பெல்ட் கம்பல்சரி போட்டுக்கிறோம். சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ கியர் ஃபர்ஸ்ட் கியர்ல தான் போக முடியும். கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர். ஹேண்ட் பிரேக் மறுபடியும் மேலே தூக்கி பட்டன் ப்ரெஸ் பண்ணி இறக்கிடணும். கீழே வரைக்கும் கை கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் பிரேக்கை எடுத்துடணும். ஆஃப் கிளச் வந்து பிரேக்கை ரிலீஸ் பண்ணின்னு அப்படியே என்ன செய்யும், வண்டி அப்படியே மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆகிறப்ப ஸ்டேரிங் கண்ட்ரோல கவனிச்சுக்கணும். அதை விட்டுறக்கூடாது. கிளச் பிரேக்கை மட்டும் கவனிச்சுட்டு என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்டேரிங் கண்ட்ரோல விட்டுறக்கூடாது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வைப்பர் இப்ப இந்த ரோடு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சிங்கிள் ரோடு. ஓகேங்களா, சிங்கிள் ரோட்ல வந்து இப்ப டபுள் ரோடு சிங்கிள் ரோடுக்கு என்ன அர்த்தம்னா நடுவுல வந்து 2 ட்ராக் இருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு ட்ராக், ரைட் சைடு ஒரு ட்ராக் இருக்கும். பட் இங்க பாருங்க ஒரே ரோடு தான். லெஃப்ட் சைட்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த சைட்ல வந்து ஒரே லைன் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எப்படி ஜட்ஜ் பண்ணி நான் வண்டியை திருப்பணும் அப்படின்றத பாருங்க. இந்த வைப்பர் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட காரோட வைப்பரு அந்த ரோடோட எண்டிங் பாயிண்ட். மெதுவா போறேன், நீங்க பாருங்க நான் எதை போய் ஜட்ஜ் பண்றேன்னு பாருங்க. சோ அந்த ரோடு, இந்த ரோடோடைய அந்த பினிஷிங் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அங்க கோடு ஒயிட் கலர் கோடு இருக்குங்களா, அந்த கோடு இல்லைன்னா அந்த பினிஷிங் ரோட வந்து நம்ம நோட் பண்ணிக்கிற வேண்டியதான். சோ இது ரெண்டு மேட்ச் ஆகி நிக்குதுங்களா, எனக்கு வந்து இது வந்து மறைஞ்சிருச்சு இந்த வைப்பரும் அந்த இது. இன்னும் கொஞ்சம் கூட போய்க்கலாமா? சோ பாருங்க, இப்ப இப்படி கூட நான் நிப்பாட்டிட்டேன். சோ ஃப்ரண்ட் பார்க்க நோட் பண்ணிட்டு, சோ ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து பார்க்கும் போது இந்த வைப்பர் பாயிண்ட் வந்து அந்த கோடோட ஜாயிண்ட் ஆகி நிக்குது, எனக்கு மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல இருந்து நான் ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணினேன்னா வண்டி என்ன செய்யும், உள்ள போயிடும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடு நம்ம திருப்புறோம் அல்லது ரைட் சைடு திருப்புறோம் அப்படின்னா அங்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து இந்த மிரரோட நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், ரெண்டு ஈவனா வர மாதிரி. அதே மாதிரிதான் இந்த லெஃப்ட் சைடு மிரரும் இங்க உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை விட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸ் கொஞ்சம் ஒரு அடி முன்னாடியோ பின்னாடியோ அட்ஜஸ்ட் பண்ணி வண்டியை நிப்பாட்டிக்கலாம். ஓகேங்களா, அல்லது இது சிங்கிள் ரோடா கண்டு எனக்கு இந்த வைப்பர் அந்த ரோடோட எண்டிங் பாயிண்ட் ரெண்டு மேட்ச் ஆகி நிக்குது, அதாவது மறைஞ்சிருச்சு, எனக்கு வைப்பர்ல பார்க்கும்போது மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, சோ இப்ப இந்த இடத்துல இருந்து நான் லெஃப்ட் லாக் பண்ணணும். அதாவது மேடம் நீங்க கேட்பீங்க, இந்த லாக் பண்றது வந்து யூ டர்ன் பண்றதுக்கு தானே, ஒரு ரோட யூ டர்ன் பண்றதுக்கு தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, இந்த இடத்துல லாக்ல பண்ண சொல்றீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஷார்ட்டான ரோடு, இந்த இடத்துல லாக் பண்ணி பாருங்க. லேர்னர் வந்து இந்த மாதிரி நீங்க பழகுனீங்கன்னா இன்னும் ஈஸியா வந்து நீங்க டேர்ன் பண்ணிடுவீங்க. நாளடைவுல என்ன பண்ணலாம், நீங்க போக போக என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த கண் பார்வைக்கு அது மறைஞ்சிருச்சு, குயிக்கா அதை கொண்டு வந்துருவீங்க. எனக்கு இது வந்து மறைஞ்சிருச்சு, நான் இப்ப ஸ்டேரிங் திருப்புறேன்னா அந்த ஸ்டேரிங்கை நீங்க லாக் பண்ண மாட்டீங்க, 1.5 ரவுண்ட்ஸ் நீங்க திருப்பி இருப்பீங்க. இந்த லாக் பண்றது 1.5 ரவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, ஸ்டேரிங்கை பார்த்து சுத்திக்கிட்டே வருவீங்க. அப்ப ரோட்டுக்கு வண்டி எங்க போகும்? ஓகேங்களா, இது வந்து சிம்பிளான மெத்தட். லேர்னர் வந்து ஆரம்பத்துல படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்தேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி திரும்ப போகும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்டேரிங் கம்பல்சரி பார்க்க கூடாது, ரோட மட்டும் பாருங்க. அப்பதான் நம்ம ரோட்டுக்கு வண்டி எங்க போகுது, அதை சரி பண்ணலாமா, தப்பா போகுதா, சரியா போகுதான்றத உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்ப நான் திரும்ப போறேன் வாங்க. சோ ஃபுல்லா எந்த பக்கம் லாக் பண்ணிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணிருக்கேன். அதே யூஸ்வல் ஆஃப் கிளச் ஆஃப் பிரேக் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், வண்டியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இண்டிகேட்டர் போடணும். நான் எந்த பக்கம் திருப்புறோம்னா அதுக்கு இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டேன், ஃபுல் லாக் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கியர்ல தான் நான் மூவ் பண்ண போறேன். அதே ஆஃப் கிளச் பிரேக், ஒரு ஹாரன், ஏன்னா ரைட்ல இருந்து வண்டி வந்துடக்கூடாது. சோ பாருங்க வண்டி அழகா போகுது உள்ள. இந்த விண்ட்ஸ்கிரீன் வியூ இந்த ரோட பார்த்து வரும்போது நான் என்ன பண்ணிக்கணும், வண்டி நேரம் ஆயிடுச்சான்னு பார்த்து என்ன பண்ணிக்கணும், வண்டியை இன்னும் கொஞ்சம் நேர் ஆகணும். ஓகேங்களா, சோ வண்டி நேரம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 1.5 ரவுண்ட்ஸ் நான் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ரோட்டுக்கு வந்துட்டேன், வண்டி என்ன பண்ணிக்கலாம், அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிங்கிள் ரோட்ல உங்களுக்கு டேர்னிங் உங்க ஏரியா ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது கூட இந்த ஏரியா வந்து சிங்கிள் ரோடா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் படி நீங்க ஸ்டேரிங்லாம் திருப்பிட்டு நீங்க கியர் போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், வண்டியை உங்க மெயின் ரோட்டுக்கு நீங்க கொண்டுட்டு வந்து வீலை ஸ்டடி பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி போய்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
இத ஒரு ஐடியா பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன் மேடம் சொல்லி எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதோட சேர்ந்து ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. பாய்.